ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கருப்பு உளுந்து வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் யாருமே செய்யாத முறையில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாமா? வாங்க அந்த ஸ்பெஷல் ரெசிபி என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் ரெசிபி இன்றைக்கி செய்கிறதுக்காக 250 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. இது மூழ்கிற அளவுக்கு இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை மட்டும் நம்ம நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இது உடச்ச உளுந்தில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம முழு கருப்பு உளுந்தில் கூட தாராளமாக செஞ்சு எடுக்கலாங்க. ஒரு முறை இது போல் களைஞ்சிட்டு தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். களைஞ்சி வச்சுருக்கிற உளுந்து எடுத்துக்கலாங்க. ஒரு முறை நம்ம நல்லா வாஷ் பண்ணாலே போதும். இப்போ மறுபடியும் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் மட்டும் நல்லாவே ஊற வச்சுடலாங்க. அரை மணி நேரத்துக்கு குறையாமல் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு இந்த டைமிங்கில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஒரு பொட்டுக்கடலை, 5லேருந்து 6 முந்திரி பருப்பும் 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லாவே மையாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடர் பண்ணி வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 பேரித்தம்பழம், ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஊற வச்சுருக்கிற உளுந்தை இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதோட சைஸ் 2 மடங்கு நல்லா பெருசாகி இது போல் நமக்கு நல்லா கிடச்சிருங்க. இப்போ ஊற வச்சுருக்கிற இந்த உளுந்து தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கிடச்சிருக்கிற இந்த தண்ணியை நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைய, அப்படி இல்லைன்னா சமையலுக்கு நம்ம இந்த தண்ணியை பயன்படுத்தினாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிடலாம். ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேங்க. நிறையா உளுந்து இருக்கிறதுனால 2-3 டைம் ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜாரில் சேர்க்கும் போது உளுந்து தேவையான அளவுக்கு ஜாரில் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச இந்த உளுந்தை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்குங்க. மறுபடியும் மீதி இருக்கிற உளுந்தையுமே உப்பு சேர்த்துட்டு நல்லாவே மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் அரைச்ச உளுந்து எப்படி ஃபஸ்ட்டுக்கு தண்ணி உப்பு சேர்த்து அரைச்சோமோ அதே மாதிரியே ரிமைனிங் இருக்கிற உளுந்துலேயுமே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 உளுந்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு அதையுமே உளுந்தோட ஃபஸ்ட்டு நல்லாவே ஒன்றுக்கு ஒன்று தனியாக தெரியாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்த உடனேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவு கூட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துட்டு தோல் நீக்கிய வேர்க்கடலையை நல்லாவே பொடியாக அரைச்சி சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 டம்ளர் அப்படி இல்லைன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு துருவி, அப்படி இல்லைன்னா இடித்து சேர்த்த வெல்லம் சேர்த்துருக்கேங்க. அப்படி இல்லை நாட்டு சக்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா பக்கமுமே நமக்கு இனிப்பு தர்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு மாவு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி கிடச்சிடணுங்க. இப்போ மாவு எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு ஒரு பிளேட் அப்படி இல்லைன்னா ஒரு பவுலு இப்படி வேறு ஒரு பாத்திரம் எதுனாலும் நம்ம எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லாவே அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ரெடி பண்ண இந்த பிளேட்டில் செஞ்சு வச்சுருக்கிற உளுந்து மாவை எடுத்துகிட்டு நம்ம இந்த பிளேட்டில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் எல்லா பக்கமும் சரிசமமாக செய்கிறதுக்கு ஸ்பூனோ இல்லைன்னா வேறு எதுவும் கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கையாலே எல்லா பக்கமும் மாவு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ரெசிபிக்கு அதோட டெக்ஸ்டர் நல்லா கிடைக்குங்க. இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கிற உளுந்து மாவை எடுத்துகிட்டு போய் நம்ம இது போல் இட்லி பாத்திரத்தில் சேஃபாக உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம்லலாம் நமக்கு வச்சோம்னா டைமிங் மட்டும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம இப்போ வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஒரு கத்தி வச்சு உள்ளே நான் இப்படி குத்தி பார்க்குறேங்க. நல்லாவே ஒட்டாமல் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ நான் இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சைடில் உள்ள ஓரங்களெல்லாம் கத்தி வச்சு நல்லாவே எடுத்து விட்டுறலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஈஸியாக தட்டும்போது நல்லா கிடச்சிரும். இப்போ நான் இதை இந்த போல் இப்படி கவுத்தி லைட்டாக நான் தட்டுறேன். எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக கிடச்சிருச்சுங்க. உளுந்து நல்லாவே பார்க்குறதுக்கு நல்லா பன்னீர் மாதிரியே நல்லா கரெக்டான டெக்ஸ்டரில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ கட் பண்ணி நம்ம பீஸஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது உளுந்து நல்லாவே சாஃப்டாக ரெடியாக இருக்குங்க. நான் சொல்கிற அந்த அளவுகளையும் இந்த மாதிரி டேஸ்ட்லேயும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்தும் காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, உளுந்து இந்த மாதிரி எப்போ அழகாக கருப்பு கலரில் ஒரு பன்னீர் நமக்கு ரெடியாகி கிடச்சிருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு உள்ளேயும் எப்படி வெந்திருக்கு அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்குங்க. நம்ம இன்றைக்கி வச்சுருக்கிற பேர் தாங்க இருக்குது, கருப்பு உளுந்து பன்னீர் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்பவே ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ செஞ்சு வச்சுருக்கிற கருப்பு உளுந்து க்யூப்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு எண்ணெயில் சேர்த்துடலாங்க. இது உளுந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குன்றதுனால உடனே ஒரு பக்கம் கிறிஸ்பாயிரும். இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு அதுவுமே நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறம் உடனே எடுத்துடலாங்க. அதோட ஓரங்களும் நல்லாவே மொறுமொறுன்னு கிடைக்கிறதுக்காக இது போல் எடுத்து விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட அதிகம்தாங்க. ஏன்னா உளுந்து அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடனே கிறிஸ்பாயிரும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக நமக்கு கிடச்சிருக்குங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. லைட்டாக எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும், நல்லா கிறிஸ்பாக கிடச்சிருங்க. கண்டிப்பாக வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வெல்லம், நாட்டு சக்கரை கூட நம்ம சேர்த்து செய்யலாங்க. இல்லை சர்க்கரை கூட சேர்த்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா டின்னர் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே கொதிக்க வச்ச பால் எடுத்துருக்கேங்க. அரைச்சி வச்சுருக்கிற பேர்ச்சம்பழம் பால் சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுறலாம். நான் காய்ச்சின பால் எடுத்ததுனால ஒரு கொதி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணலைங்க. நீங்கள் காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா ஒரு கொதி வரட்டும். இப்போ பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியும் சேர்த்துட்டு நல்லாவே கெட்டி தட்டாத மாதிரி கிளறி விட்டுறலாங்க. இப்போ நல்லாவே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி கருப்பு உளுந்து க்யூப்ஸு இருக்கிறதுலையும் இன்னொரு சைஸ் நல்லா கட் பண்ணி இந்தளவுக்கு சைஸில் சின்னதாக எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால் மிக்சிங்கில் சேர்த்துடலாங்க. இப்படி ஒவ்வொரு க்யூப்ஸாக சேர்க்கும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம சேர்த்துக்கிறலாங்க. ஒரு தடவை எல்லா க்யூப்ஸையும் சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி மட்டும் விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம கிளறும் போது ஸ்டவ்வில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. மூடி வச்சுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, சத்தாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இப்படி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வர ரொம்பவே சத்தான ரெசிபிங்க. இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். கருப்பு உளுந்தில் இப்படி சேர்க்கும்போது பொரிச்சு மட்டும் சேர்த்துறாதீங்க. பொரிக்காமல் நம்ம சேர்த்தா தான் உள்ளே அந்த பால் பேரிச்சம்பழம் டேஸ்ட் நல்லா இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக கிடச்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.